படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சந்தானம் அப்படின்னு சொன்னாலே காமெடி ஒரு ஜானர் ஒன்று கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அந்த ஒரு காமெடி மட்டும் மைனஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. மற்றபடி ஸ்டோரி ஓரியன்டாக படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த ரிவ்யூவர் அப்படின்னு சொன்னாலே இப்போல்லாம் ரோட்டில் போனாலே அடிக்க வர்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் பூட்டி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு டோட்டலாக அஃபெக்ட் பண்ண அந்த ஒரு டைலாக்காக இருக்கட்டும், அந்த கொண்டு வந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்டோரி செமையாக இருந்தது. காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ. ஏன் அப்படின்னா நம்ம ஹாரர்னாலே காமெடியை கொண்டு வந்து ஸோ அந்த காமெடி இல்லைன்னா ஹாரர் பார்க்க முடியல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா கிட்ஸ்லேருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுதான் சொன்னேனே, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம மேக்ஸிமம் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று ஹாரர்னா அதில் காமெடி இருக்கணும், எக்ஸ்ட்ராவா சுந்தர்சி கொண்டு வந்துட்ட ஒரு பேட்டர்னு அதை மாற்ற முடியல. ரெண்டாவது சந்தானம் அப்படின்னு சொன்னாலே அந்த கவுண்ட்ரு டைமிங்கில் கொடுக்குற கவுண்ட்ரு வந்து சந்தானம் சாருக்கான மிகப்பெரிய ஹைலைட்டு. இந்த ரெண்டுமே அந்த படத்தில் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவாக ட்ராவல் பண்ணுற மாதிரியே காமிச்சிருக்காங்க. ஏன்னா படம் காமெடி படம். ஸோ அது நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிறது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் உங்களுக்கு ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு விறுவிறுப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் எனக்கு அந்த அளவுக்கு எங்கேயுமே காமெடி ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.